கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். பஞ்சாப் கிங்ஸு முதலிடம் 19 புள்ளிகள் பெற்றிருக்கிறது. ஸ்ரேயஸ் ஐயர் சிறந்த கேப்டன்சி பண்ணி மும்பைக்கு எதிரான வெற்றியை பெற்றார். இன்றைய போட்டி ஆர்சிபிக்கும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்கும் இடையில் நடக்கிறது. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் குவாலிஃபயருக்கு தகுதி ஆகிட்டாங்க. அதாவது குவாலிஃபயர் 1 சண்டிகாரில் விளையாடுறதுக்கு 29ஆம் தேதி 7:30 மணிக்கு நடக்குது. அதே போல் மும்பை இந்தியன்ஸ் எலிமினேட்டருக்கு தயாராகிட்டாங்க. இப்போ பஞ்சாப் கிங்ஸோட ஆர்சிபி மோதனம்னா இன்றைய போட்டியில் ஆர்சிபி ஜெயிக்கணும். அப்படி ஆர்சிபி தோற்றா ஜிடி விளையாடும், இவங்ககிட்ட ஆர்சிபி விளையாடும் மும்பை இந்தியன்ஸ்கிட்ட. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ஜெயிச்சு ஆர்சிபி பஞ்சாபோட மோதணும், ஜிடி மும்பை இந்தியன்ஸோட ஆடணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். இப்படி இருந்தால் ஆர்சிபியும் அடுத்து மும்பை இந்தியன்ஸும் ஃபைனலில் சந்தித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஓகே, நேற்றைய போட்டியில் நடந்த ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா நேற்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு கேப்டன்சியுடைய பியூர் திறமையில் தான் ஸ்ரேயஸ் ஐயர் வெற்றி பெற்றார். இவர் சொதப்பிட்டார் ஹர்திக் பாண்டியா. சிறந்த வீரர்கள் மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு ரியான் ரிக்கல்டன், வில் ஜாக்ஸு, சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரிட் பும்ரா, நமன்தீர், ஹர்திக் பாண்டியான்னு சொல்லி நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்தோம். அந்த அடிப்படையில் ரியான் ரிக்கல்டன் 27 ரன்கள் அடிச்சிருந்தார், நல்ல ஸ்டார்டிங் கொடுத்தாரு. அதற்கப்புறம் சூரியகுமார் யாதவ் ஒரு 50, அவர் 57 ரன்கள் அடிச்சிருந்தார், சிறப்பான துவக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வில் ஜாக்ஸ் ஒரு 17, ஹர்திக் பாண்டியா ஒரு 26, நமன்தீர் ஒரு 20. எல்லாருமே விளையாண்டுருக்காங்க. இருந்தாலும் சொற்ப ரன்களில் விளையாண்டுருக்காங்க சூரியகுமார் யாதவை தவிர. ஆனால் பேட்டிங் நல்லா தான் பண்ணாங்க. பட் பவுலிங்குங்கிறது தான் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஜஸ்பிரிட் பும்ராவே 23 ரன்னு கொடுத்து 4 ஓவரில் 1 விக்கெட் தான் எடுத்தார். அவர் இன்னும் 2-3 விக்கெட் எடுத்திருந்தாருன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். இன்னும் நாம் கணித்த ஹர்திக் பாண்டியா விக்கெட் எதுவும் எடுக்கல, ஆனால் ரன்கள் 15 ரன் வரைக்கும் கொடுத்துட்டாரு ஓவரில். அஸ்வினி குமார், வில் ஜாக்ஸ் இவங்கெல்லாம் ரன்கள் கொடுத்ததும் ட்ரென் போல்ட்டும் ரன் கொடுத்துட்டார். ஸோ இதுதான் அவங்க தோல்விக்கு காரணம். சிறந்த வீரர்கள் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு பிரியான்ஷ் ஆர்யா, பிரப் சிம்ரன் சிங், ஜாஸ் இங்கிலீஷு, மார்க்கோ யான்சன், யுஸ்வேந்திர சகல், ஹர்ஷ்தீப் சிங்கு. யுஸ்வேந்திர சகல் இடம்பெறலை, அதுக்கு பதிலாக ஃபாஸ்ட் பவுலர் ஜேமிசனை பயன்படுத்தினாங்க. அதன்படி நாம் கணித்த வீரர்கள் பிரியான்ஷ் ஆர்யா 62 ரன்னு ஒரு 50, சூப்பராக விளையாண்டார். 35 பாலில் 9 4 2 6. பிரப் சிம்ரன் சிங் நல்ல துவக்கம் கொடுத்தாலும் தடுமாறி தான் துவக்கம் கொடுத்தாரு, அது சரியாக ஜோபிக்கல, 13 ரன் தான் அடித்தார். ஆனால் அதை தொடர்ந்து வந்த ஜாஸ் இங்கிலீஷு பிரியான்ஷ் ஆர்யாவோட சேர்ந்து நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சது தான் வெற்றிக்கு காரணம். ஜாஸ் இங்கிலீஷு 73 ரன்கள் அடிச்சிருந்தார். சரி, பேட்டிங்கில் மட்டும்தான் இப்படியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுலிங்லேயும் நாம் கணித்த வீரர்கள் ஹர்ஷ்தீப் சிங் 2 விக்கெட்டு 4 ஓவரில், மார்க்கோ யான்சன் 4 ஓவரில் 2 விக்கெட்டு. அப்போ இவங்க 2 பேரும் 8 ஓவர் போட்டு 4 விக்கெட்டை கழட்டினதுனால தான் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே தரமாகி வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லணும். ஓகே, ஐபிஎல் 2025 கடைசி லீக் போட்டி 70வது போட்டி இன்றைக்கி நடக்க இருக்கிறது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டுக்கும் இடையிலான போட்டி. லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் வெளியேறிட்ட நிலையில் ஆர்சிபி ஜெயிச்சு மேலே போவாங்களான்னு பார்ப்போம். ஹெட் டு ஹெட் இவங்க 2 பேர்த்துக்கு முன்னாடி, இதற்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா 5 முறை மோதியிருக்காங்க. அதில் ஆர்சிபி 3 முறை ஜெயிச்சிருக்கு, எல்எஸ்ஜி 2 முறை தான் ஜெயிச்சிருக்கு. அப்போ ஆர்சிபியோடைய ஆதிக்கம் அங்கே தொடருது. ஆர்சிபி இந்த அணிக்கு எதிராக 212 ரன்கள் அடித்தாங்க. அதையும் சேஸ் பண்ணி 213 எல்எஸ்ஜி அடிச்சிருக்காங்க. ஸோ இருந்தாலும் லீடு ஆர்சிபிக்கு தான் சொல்லணும் இந்த செக்மெண்ட்டில். அடுத்து ஜாமக்கோல் பிரசன்ன ஜாதகம். ஜாமக்கோளுடைய அதிபதி ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு சேய் பார்த்திங்கன்னா தலைமையில் உட்காந்துருக்கு. எல்எஸ்ஜி தலைமையில் உட்காந்து தன்னை பார்க்குறது கொஞ்சம் பலம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எல்எஸ்ஜி தலைமையில் சேய் உட்காந்துருக்கிறது வீறு கொண்டு விளையாடக்கூடிய அமைப்பு. அந்த அதிபதி புகர் பாக்கியஸ்தானத்தில் அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கிறது எல்எஸ்ஜிக்கு கூடுதல் பலம். ஆனால் ஆர்சிபி தலைமையில் லாபத்தை கொடுக்குறவரே, வெற்றியை கொடுக்குறவரே நீசமாக இருக்கிறது அதுக்கு சிறப்பு இல்லை. அதனால் அது ஒரு பின்னடைவு.
ஆனால் எல்எஸ்ஜியை பொறுத்தளவுக்கு லாபாதிபதி தன்னை நோக்கி வருது, அது சேயும் இருக்கிறதுனால அப்போ வெற்றி வாய்ப்பு வந்து ஆர்சிபியை காட்டிலும் எல்எஸ்ஜிக்கு ஜாமக்கோல் பிரச்சனை அடிப்படையில் சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து நஷ்ட ஜாதகம். நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ஆர்சிபியுடைய அதிபதி புதன், அவர் பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ஆர்சிபிக்கு சிறப்பு. ஆனால் லக்னோ சூப்பர் ஜெயின்டோடைய அதிபதி சந்திரனும் 11ஆம் இடத்துல உச்சமாக இருக்குது. அப்போ ஆர்சிபியை காட்டிலும் பலம் எல்எஸ்ஜிக்கு. ஆனால் எல்எஸ்ஜி தலை மேலே ஒரு நீச்ச கிரகம் இருக்குது, அது ஒரு குறைபாடை கொடுக்கும். இருந்தாலும் ஆர்சிபியுடைய அதிபதி புதனோட விரையாதிபதி சம்பந்தப்படுறார். லாபாதிபதி மட்டும் இல்லாமல் விரையாதிபதி சம்பந்தப்படுறதுனால இந்த செக்மெண்ட் எல்எஸ்ஜிக்கு பலம். டுடே லக்கி, இன்று யார் லக்கி சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே கணிச்சு வச்ச 70 போட்டி முடிவில் இது ஈக்குவலாக இருக்குது, இந்த பக்கமாக அந்த பக்கமான்ற அளவில். இருந்தாலும் ஆர்சிபி லீடு எடுக்குது. ஸோ இந்த செக்மெண்ட் வின்னர் ஆர்சிபி. ஸோ அவர் ப்ரிடிக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு ஹெட் டு ஹெட்டில் ஆர்சிபி ஜெயிக்குது, பிரசன்ன ஜாதகத்தில் எல்எஸ்ஜி ஜெயிக்குது, நஷ்ட ஜாதகத்தில் எல்எஸ்ஜி ஜெயிக்குது, டுடே லக்கியில் ஆர்சிபி ஜெயிக்குது. 2க்கு 2. நாம் எப்படி டுடே லக்கியில் கணித்த மாதிரி பரபரப்பாக இருக்குது, இங்கிட்டா அங்கிட்டான். அப்போ இதில் ஆர்சிபி ஜெயிக்கணுங்கிறது என்னுடைய ஆசையும் கூட. ஏன்னா இது வரைக்கும் கோப்பை வாங்காத அணி, விராட் கோலிக்கு ஒரு ஃபேர்வெல் வைக்கிற மாதிரி ஆர்சிபி வெற்றி பெற்றால் சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும்ன்றதை சொல்லலாம். ஸோ அதற்காக கடுமையாக போராடுவாங்க. ஜோஸ் ஹேசல்வுட்டு வந்திருக்கிறது இந்த அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுது. ஸோ சிறந்த வீரர்கள் யாரெல்லாம் செயல்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்எஸ்ஜியை பொறுத்தளவுக்கு மிட்சல் மார்ஸு, நிக்கோலஸ் பூரன், ஆயுஷ் பதோனி, சர்துல் தாக்கூர், திக்வேஷ் சிங் ரதி, ஆகாஷ் தீப், இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. சிறந்த வீரர்கள் ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு விராட் கோலி, பில் சால்ட்டு, ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட் இல்லைன்னா குர்னால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹேசல்வுட் இவங்கெல்லாம் செயல்பட வாய்ப்புண்டு. மீள் பார்வை ஐபிஎல் 2025 பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு 6 நிலைகளில் ஆய்வு பண்ணியிருக்கோம். 70 போட்டிகளில் ஒரு சில நிலைகளில் நல்லா வந்திருக்கு, ஒரு சில நிலைகளில் குறைவுபட்டிருக்கு. இருந்தாலும் நம்ம கடந்த காலங்களில் 78%, 80%, 68%லாம் வந்திருக்கிறது. இதில் இந்த ஐபிஎல்லை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தொய்வு பற்று இருந்தாலும் கூட நம்ம கணித்த பிளேயர்கள் எல்லாமே சிறப்பாக செயல்பட்டுருக்காங்கங்கிறது ஒரு ஆறுதலான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஜாதகம் பார்க்க படிக்க தொடர்பு கொள்ளவும். நன்றி.